சாருக்கு வரணும். சும்மா தேவையில்லாம கதையை பண்றேன் மயிரை பண்றேன்னு சொல்லிட்டு விடாமுயற்சியை காலி பண்ண மாதிரி இல்லாம இந்த படம் பார்த்தீங்கன்னா செம்ம வைப்பு சூப்பரா இருக்கு. ஒரு தடவை கண்டிப்பா நம்ம பார்க்கணும். 1000 கோடிலாம் வராது, கண்டிப்பா வராது. 300 கோடி கண்டிப்பா கிராஸ் பண்ணிடும் ஒரு 3-4 நாள்லயே. 1000 கோடி கண்டிப்பா வராது. 1000 கோடி உள்ள எலிமெண்ட்ஸ் படத்துல இல்ல. அதே மாதிரி உங்களுக்கு தெலுங்குல உள்ள பெரிய ஃபேமஸான ஆக்டர் போடல, ஹிந்தில இருந்து போடல, மலையாளத்துல இருந்து போடல, ஒரு ஸ்டார் போடல. ஒன்லி தமிழன்ல வந்து அஜித் ஃபேன்ஸை நம்பி எடுத்த படம். அதனால ஃபேன்ஸ் வந்து கண்டிப்பா இந்த வீக்லி எப்படா ஃபுல் பண்ணிடுவாங்க. 5 நாளோட கலெக்ஷன் கண்டிப்பா 300 கோடி கண்டிப்பா பிளஸ் ஆயிரும். எல்லாம் நல்லா இருந்துச்சு. அதை விட சிம்ரன் தான் வச்சு செஞ்சுட்டாங்க. செம்மையா இருக்கு. அவங்க வந்தாவே வாலியோட அந்த பிஜிஎம் போடுறாங்க, வேற லெவல்ல பண்ணிருக்காங்க. 6 மாசமா ஏஐ பண்ணி கோட்ல காலி பண்ணிட்டாங்க. என்ன ஏஐ இங்க 6 மாசத்துல உடம்ப குறைச்சு ஒருத்தர் பண்ணிருக்காரு பாருங்க. அதுதான் தலை. இவர் தான் சுப்ரீம் ஸ்டார். அதாவது வாட் இஸ் மாஸ்ன்னு கேட்டீங்கன்னா இந்த படத்தை போய் பாருங்க. அவ்வளவு எல்லாமே சூப்பரா இருக்கு. மியூசிக்லாம் வேற லெவல்ல பண்ணிருக்காங்க. அதை விட ரீமிக்ஸ் வச்சு செஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி தமிழ் சினிமால ரீமிக்ஸே வரல, அந்த அளவுக்கு பண்ணிருக்காங்க.